இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சாதனைகளை எந்த தமிழ் இந்தியாவிலே செய்யக்கூடிய எந்த மாநிலம் செய்ய முடியாத சாதனைகளை எங்கள் முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை மக்கள்கிட்ட எடுத்து போயிருக்கிறதுனால இன்றைக்கி களத்தில் அதிமுகவோ இன்னும் புதிய கட்சிகள் எது வந்தாலும் சரி, களத்தில் திமுக தான் முன்னணியில் இருக்குது. அதிமுகவே இல்லை, அதிமுகவே களத்தில் இல்லை. நாங்கள் சொல்ல போனால் உண்மை இதுதான். அதிமுக 4 ஆண்டு காலமாக மக்கள் பணியே செய்யலை. இப்போது விஜய் பண்ணி புதியவர்கள் வரவு வந்தாலும் அது எங்களை பாதிக்காது. அதனுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. எங்கள் வெற்றியை பாதிக்காத அளவுக்கு ஓட்டுகளை உடைக்கவே மாட்டாருன்னு கண்டிப்பாக உடைப்பார். சீட்டை ஒழிக்க வேண்டும்ன்றது நாங்கள் எங்களுடைய தொடர்ந்து அந்த வாக்குறுதியை தெரியாமல் கொடுத்துட்டாங்களே. இல்லை தலைமையில் இல்லை நீட்டை முழுக்க 2026 தேர்தலுக்கான எதிர்ப்புன்றது பாஜகவை முன்னிலைப்படுத்தியிருக்குமா, இல்லை அதிமுகவை முன்னிலைப்படுத்தியிருக்குமா, இல்லை தாவேக்கா தான் நாங்கள் களத்தில் இருக்கோம், நீங்கள் தான் தீய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தின்னு சொல்கிறாரு. அப்படின்னா யாரை பேஸ் பண்ணி இந்த எதிர்ப்புன்றது? எங்களுடைய எதிர்ப்பு முழுக்க இல்லை, பிஜேபின்ற ஒரு பேரை வச்சு திமுக தப்பிக்குதுன்ற ஒரு பேச்சும் அடிபட்டுன்றது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிஜேபின்ற ஒரு கவசத்தை திமுக எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எது வந்தாலும் பிஜேபின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு கவசம் இருக்குன்னு சொல்லப்படுது. உண்மையை சொல்கிறோம், கவசம் இல்லை, இது உண்மை. இது இன்றைக்கி அதிமுகவை நம்ம எதிர்க்காமல் இல்லை, அதிமுகவும் எதிர்த்து அது அதிமுகவை எதிர்க்கிறதும் ஒன்று, பிஜேபி எதிர்க்கிறதும் ஒன்று. எடப்பாடி தலைமையில் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைய வரையும் அதிமுக இயக்கி கொண்டிருக்கிறது பாஜக தான். அதனால தான் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவை எதிர்க்கிறது ரெண்டும் ஒன்று தான். திமுக வெர்சஸ் தாவேக்கான்னு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், 2 இயக்கம் தான். இன்றைக்கும் அதுதான் களத்தில் இருக்குது. சேர்த்துக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா தாவேக்கா? தாவேக்காவுக்குன்னு ஒரு தனியாக எந்த விதமான ஒரு வாக்கு வங்கி கிடையாது. தாவேக்காவுக்குன்னு இதுவரைக்கும் தேர்தலில் போட்டியிடாத ஒரு இயக்கம். அதை நம்பி எந்த இயக்கமும் போய் சேர மாட்டாங்க. இது எப்போ யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. அது என்னுடைய கணிப்பு வரமாட்டாங்க. திமுக வருவாங்களா? அது ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தியாகராய நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே கருணாநிதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது சென்னை திமுகவுடைய கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே திமுக தான் சென்னையோட ஆளுங்கட்சி. எப்போவுமே அது எதிர்கட்சியாலும் சரி, ஆளுங்கட்சி அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு பொதுவான கருத்து உண்டு. நீங்கள் டி நகருடைய மையம் அப்படின்னும் போது, இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ அப்படின்னும் போது, இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது தேர்தலுக்கு அப்படின்னும் போது, களப்பணி முதல்ல எப்படி இருக்குது? அதற்கு முன்னால் எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் பீகாருக்கு அடுத்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த தொகுதியினுடைய எஸ்ஐஆர் விவரங்கள்லாம் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, ஓட்டுகள் எவ்வளோ நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பல பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிவிட்டு இப்போ எப்படி களப்பணியில் இறங்கியிருக்கீங்க? முதல்ல வணக்கம். வணக்கம். எங்கள் தியாகராயநகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் படித்தவர்கள் அதிகம் நிறைந்த பகுதி இது. இந்த பகுதியில் உயர் ஜாதி மக்கள், படித்தவர்கள் நிறைய பேர் வியாபார ஸ்தலமான இந்த தியாகராயநகர் தொகுதியில் ரொம்ப மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள். இன்றைக்கி எஸ்ஐஆர் பணிகளை பார்த்திங்கன்னா மக்கள் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இருந்தாலும் அதையும் தாண்டி நாங்களும் களத்தில் இறங்கி மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறோம். ஒரு வீடாக போய் சந்திக்கிறோம். சந்தித்து அவங்களுக்கு உண்டான எஸ்ஐஆர் பணிக்கு தேவையான அந்த படிவங்கள் கொடுக்கறது, அவங்ககிட்ட வாங்கி அரசு அலுவலர்கிட்ட கொடுக்கறது, இதையெல்லாம் நாங்களும் கூட எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் BLA 2க்கள் அந்த வேலையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சதுனால இந்த அளவுக்கு நாங்கள் உயர்த்தியிருக்கிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் சென்னையை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், நிரந்தரமான குடியிருப்பு யாரும் பார்த்திங்கன்னா அவங்க வேலை சம்மந்தமாக மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு இடத்துல இருக்காங்க, 6 மாதத்துக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. அப்படிங்கும்போது வேலை நிமித்தமாக மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஷிஃப்டடு பார்த்திங்கன்னா 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்கு. ஷிஃப்டை நிரந்தரமாக இது பண்ணுது, டெத்து இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. தியாகராயநகர் தொகுதியில் மட்டும் 96,000 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. இப்போ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி யார் இங்கே இருக்காங்க, இப்போ யார் இங்கே குடியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபார்ம் 8 போட்டு அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது டெய்லி கொஞ்சம் ஆவரேஜாக ஏறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் ஏறிக்கிட்டே இருக்குது. அந்த பணியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி தியாகராயநகர் தொகுதியில் 1,39,000 வாக்காளர்கள் சேர்ந்துருந்தாங்க எஸ்ஐஆரில்.
இன்னும் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு 10,000 15,000 20,000 கிட்ட நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அந்தளவுக்கு மக்கள் பணி நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே. இது எஸ்ஐஆருக்கான படி. ஆனால் நீங்கள் இப்போ 100 நாட்களுக்குள்ள தான் தேர்தலுக்கு இருக்குன்னும் போது இந்த களப்பணின்றது ஆரம்பிச்சாச்சா? எப்படி இருக்கு உங்களுடைய களப்பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு? எங்கள் தலைவர் எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அறிவுரையே ஓய்வே கிடையாது. ஓய்வுக்கு ஓய்வு கொடுங்கன்னு இருக்காரு. நாங்கள் களப்பணியை தொடங்கி ஆண்டுகள் ஆகுது, ஒரு ஆண்டுகள் மேலே ஆகிப்போச்சு களப்பணி. இப்போ தான் ஆரம்பிக்கணும்னு இல்லை, முன்னாடி நாங்கள் தொடர்ந்து ஓராண்டு காலமாக 2025 ஜனவரியிலிருந்து நாங்கள் தொடங்கப்பட்ட பணி இன்னும் அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு ஒரு வகையாக மக்களை சந்திக்கிறது, தலைமை கழகம் என்ன, தலைவர் வந்து அரசாங்கம் என்ன சொல்லுதோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா மக்கள் இடத்துல எடுத்து போய் சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்குற பணி இப்படின்னு மக்களை நாங்கள் தயார்படுத்திக்கிட்டே வரோம். எங்கள் இயக்கத் தோழர்களையும் நாங்கள் அதுக்கு உண்டான ஒரு வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தொடர்ந்து மக்களோட பயணிக்கிறதுனால எங்களுக்கு நாங்கள் என்றைக்கும் எப்போ எந்த நேரத்தில் தேர்தல்னாலும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப தெளிவாக திராணியோடு இருக்கிறோம் நாங்கள். ஆனால் கடந்த 2021 தேர்தல் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கள எதிரி அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தான் பிரதான எதிரி. ஆனால் இப்போ பிரதான எதிரி அதிமுகவா இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. புதுசாக பிளேயர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க, விஜய் மாதிரியான நபர்கள் உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னும் போது களம் எப்படி இருக்குது? திமுக ரொம்ப டஃப்பாக இருக்குது இந்த தடவை அப்படின்னு சொல்லி பொதுவான அரசியல் விமர்சகர்களாக இருக்கட்டும், பொது மக்கள் பார்வையிலும் அப்படி ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தியாகராய நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இது அப்படின்றது எப்படி இருக்கீங்க? தியாகராய நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு சென்னையில், அதுவும் குறிப்பாக சென்னை, நம்ம வசிக்கிற பகுதி சென்னை, இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த அரசு செய்திருக்கிற திட்டங்கள் பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, மேம்பாலங்கள் கட்டுறதாக இருந்தாலும், மெட்ரோ ரயிலாக இருந்தாலும், மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளாக இருந்தாலும், அதேமாதிரி மக்கள் சமூக நலத்திட்டங்களாக இருந்தாலும் எல்லாமே மக்களுக்கு போய் நேரடியாக போய் சென்றிருக்கு. அந்த பலன் எங்களுக்கு கண்டிப்பாக எங்களுக்கு அது மேலே நம்பிக்கை நிறைய இருக்குது. மக்கள் அது வந்து களப்பணி நாங்கள் ஆற்றிய களப்பணியோடு அது எங்களுக்கு இன்னும் பலமாக இருக்குது. அந்தளவுக்கு மக்களை நாங்கள் சந்திக்கும் போது எங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாகவும் இருக்குது, உற்சாகமாகவும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு சாதனைகளை எந்த இந்தியாவிலே செய்யக்கூடிய எந்த மாநிலம் செய்ய முடியாத சாதனைகளை எங்கள் முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை வந்து மக்கள்கிட்ட எடுத்து போயிருக்கிறதுனால இன்றைக்கி களத்தில் அதிமுகவோ இன்னும் புதிய கட்சிகள் எது வந்தாலும் சரி, களத்தில் திமுக தான் முன்னணியில் இருக்குது. திமுக தான் வெல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக இன்றைக்கி சென்னையில் தமிழகம் முழுக்கும் இன்றைக்கி அப்படி தான் திகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அதிமுக கடந்த முறை என்னோட நேரடியாக போட்டியிட்ட அதிமுக இந்த முறை போட்டியிட்டாலும் அதை கூட வருகிற இயக்கங்கள் எதுவாக இருந்தாலும் அதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு திமுக வலுவடைந்திருக்கு இந்த தொகுதியில். இப்போது முன்னாடியை விட இப்போ வலுவாக இருக்கோம் நாங்கள். ஆனால் விஜய் மாதிரியான ஒரு நபர்கள் இளைஞர் பட்டாளத்தோட வராரு, இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக விஜய் இருக்காரு, அவர் வந்து நிறைய ஓட்டுகளை உடைப்பார் அப்படின்ற பொதுவான செய்திகள் பேசப்படுது இல்லையா? இது எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இது சென்னை மட்டும் கிடையாது, ஓவராலாக தமிழ்நாடு முழுக்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் பிரிந்திருக்கிறது திமுகவுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் இளைஞர்களுடைய வாக்குகள் பெருமளவுக்கு விஜய் அவர்களுக்கு போகுன்ற ஒரு கருத்து இருக்கு இல்லையா? அது மறுக்க முடியுமா? அதை இன்றைக்கு இருக்கிற அது மீடியா வெளிச்சம் தான் இன்றைக்கி அந்த ஒரு பிரம்பத்தை உருவாக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய்க்கு இருக்கிறது பிம்பம்னு பிம்பம் தான். அதாவது வந்து இளைஞர்கள் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒரு சினிமா கவர்ச்சியின் மூலியமாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. அதுவும் நகரப்பகுதிகளில் அதிகமாக இருக்காங்க. சென்னை போன்ற நகரப்பகுதிகளில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்க. இருந்தாலும் அதையும் எங்கள் வாக்குகளை திருப்புவதற்கு உண்டான பணிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த பணிகளையும் நாங்கள் ஓரளவுக்கு மேக்ஸிமம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ இளைஞர்கள் அவர்களுக்கு வந்து சினிமா மோகத்தினாலையும் ஒரு கவர்ச்சினாலையும் மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறாங்க, யார் எந்த இயக்கம் நன்மை செய்யுதுங்கிறது கூட தெரியாமல் அடுத்து நாங்கள் வந்தால் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு செய்கிறாங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு ஒரு கொள்கை இல்லை, ஒரு கோட்பாடு இல்லை, எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு அதாவது என்ன பேஸ்டே தெரியாமல் மக்களை போய் சந்திக்கிறாங்க. மக்களை சந்தித்தா எப்படி ஓட்டு பெற முடியும்? மக்களுக்கு ஏதாவது பணிகள் செய்யணும். அந்த பணிகள் செய்யக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எந்த இயக்கமும் கிடையாது. அதிமுக கூட இன்றைக்கி களத்தில் இல்லை. அதிமுகவே களத்தில் இல்லை. நாங்கள் சொல்ல போனால் உண்மை இதுதான். அதிமுக 4 ஆண்டு காலமாக மக்கள் பணியே செய்யலை. நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது கூட மக்கள் பணி செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மட்டுமல்ல, எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் பணியை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆளுங்கட்சியானோம் இன்னும் அதிகமாக செய்யலாம். அந்த மக்கள் பணியை நாங்கள் தொடர்ந்து மக்களோட பழகிட்டு இருக்கிறதுனால, நாங்கள் ஃபீல்டில் இன்னும் இருக்கிறதுனால தான் எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது.
இப்போ விஜய் மாதிரி புதியவர்கள் வரவு வந்தாலும் அது எங்களை பாதிக்காது. அதனுடைய வெற்றியை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. எங்கள் வெற்றியை பாதிக்காத அவர் அளவுக்கு இருக்காது. ஓட்டுகளை உடைக்கவே மாட்டாருன்னு சொல்லி கண்டிப்பாக உடைப்பார், கண்டிப்பாக உடைப்பார். எல்லாரும் அது திமுகவுக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்கு. எங்களுடைய வாக்குகள் பாதிக்காத அளவுக்கு நாங்கள் பணிகள் செஞ்சுருக்கிறோன்றேன். நான் சொல்றது காரணம்னா எங்கள் வாக்குகள் உடையாத அளவுக்கு அதுக்கு உண்டான பணிகளை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இல்லை, நீங்கள் பணிகள் செய்கிறீங்கன்னா அப்போ அதிமுக வாக்குகள் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதை அப்படி இருக்கலாம், சொல்லலாமா? அது இருக்கலாம். திமுக அவங்களுடைய களப்பணியை செய்கிறாங்க, அப்போ அதிமுக வாக்குகள் விஜய் அவர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். எந்த கட்சியுமே எதிர்க்க இருக்கிற கட்சிகள் எதுவுமே களப்பணி ஆடுறதுனால தான் அந்த வாக்குகளை அவங்கள பிரிச்சுக்குவாங்களே தவிர எங்கள் வாக்குகளில் 1-2 தான் குறையுமே தவிர மற்றபடி எங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எங்கள் திமுகவை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் குறையிறது ரொம்ப கம்மி. ஏன்னா எங்களுடைய களப்பணியில் தான் நாங்கள் மக்களை சந்திக்கிறோம். மக்கள் நேரடியாக சந்திக்கிற ஒரு இயக்கம் இன்றைக்கி திமுக தான். ஆளுங்கட்சியாக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கிறோம். எங்களுக்கு மக்களை போய் சந்திக்கும் போது எங்களுக்கு அந்த வரவேற்பு இருக்கும்போது எங்களுக்கு நல்லா தெரியுது. மக்கள் பணியாற்றுறதுனால எங்களுக்கு அந்த இயக்கம் பாதிப்புன்றது பார்த்திங்கன்னா ஒரு சிறு அளவு தான் இருக்கும். அது எப்பயுமே ஆளுங்கட்சின்னும் போது ஒரு சிறு ஆன்டி இன்கம்பன்சி கொஞ்சம் லைட்டாக இருக்க தான் செய்யும். அது நீங்கள் எதிர்பார்க்கறதுல அளவுக்கு மக்கள்கிட்ட இல்லை. அதனால் இந்த வாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஆன்டி இன்குபன்சின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது இங்கே தூய்மை பணியாளர்கள், அதுவும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை திமுகவுடைய கோட்டைன்னு நம்ம ஆரம்பிக்கும் போது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, இப்போ செவிலியர்கள் போராட்டம் நேற்றைய தினம் தான் வந்து முடிவுக்கு வந்திருக்குன்ற மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் எப்படி பார்ப்பாங்க மக்கள்? சென்னை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? தமிழகம் முழுக்க கூட நம்ம போக வேண்டாம், சென்னை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்றது. சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து ஒரு குறிப்பிட்ட அது வந்து மண்டலத்தில் ஒரு சின்ன பகுதியில் தான் நடக்குது. அது கூட கடந்த ஆட்சியில் அது வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து தனியார் மயமாக்கப்பட்டது. ஏதோ நம்ம ஆட்சியில் பண்ணதா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, தனியார் மயமாக்கப்பட்டது. கடந்த ஆட்சியில் அவங்க தனியார் மயமாக்கப்பட்ட அந்த ஜோன்லாம் தனியார் மயமாக்கப்பட்டது. அப்போ இது பண்ணதுன்னா இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் சென்னையில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் இன்றைக்கி மாண்புமிகு முதலமைச்சர் காலை உணவு 3 வேளை உணவு வழங்கிட்டு இருக்கோம். தூய்மை பணியாளருக்கு திட்டங்கள் தொடங்கப்பட்டு அப்படி அவங்களுக்கு சலுகைகள்லாம் வழங்கிட்டு இருக்கோம். ஆனால் மக்களுக்கு தெரியும் யார் என்ன பண்ணுறாங்க. எதிர்க்கட்சி தூண்டி விட்டு சில பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்க. செவிலியர்கள் போராட்டம் கூட பண்ணாங்க. அவங்கள கூட இப்போ கூட்டு வச்சு அமைச்சர் பேசி சரி பண்ணியிருக்கிறாங்க. அந்தமாரி ஒரு சில இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் நேரடியாக கவனம் செலுத்துகிறார். நேரடியாக கவனம் செலுத்தி அதெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காண்றார். ஓகே, அப்படி மக்களுக்கு அது எல்லாமே தெரியுது. மக்கள் பார்க்குறாங்க, இல்லை எல்லாருமே தெரியுது. இல்லை, இந்த மாதிரி விஷயங்களில் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து பார்க்கல, தூய்மை பணியாளர்கள் சம்பவத்தில் வந்து பார்க்கலன்ற குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வைக்கப்பட்டது. அந்த துறை சார்ந்த அமைச்சர் வரல, சேகர்பாபு அவர்கள் வந்து பேசுகிறாரு. ஆனால் உள்துறை அமைச்சர் இவர் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு நேரு அவர்கள் வந்து பேசலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளும் அந்த நேரத்தில் வைக்கப்பட்டது. அந்த அந்த குற்றச்சாட்டுகள்லாம் மறுக்கிற மாதிரி மேயர் தெளிவாக பதில் சொன்னாங்க. உள்ளாட்சித்துறை மேயர் அவர்கள், சென்னை மாநகர மேயர் அவர்கள் தெளிவாக பதில் சொன்னாங்க. சம்மந்தப்பட்ட ஆணையர் அதுக்கு உண்டான விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஒன்றுக்கு பல முறை பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதையும் மீறி ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பண்ணும்போது அந்த நோக்கம் அவங்க இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரை வரணும் உருவாக்கணுன்ற நோக்கத்தில் பண்ணும்போது சில குற்றங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல தான் செய்கிறாங்க. அதை நோக்கம்ன்றது எதை சொல்கிறீங்க? அது சில பணியாளர்கள் பண்ணுறதுன்னா அதிமுக காரங்கள் அதாவது தூண்டுதலின் பேரில் ஏதாவது ஒருத்தர் அந்த தூண்டுதலின் பேரில் பிரச்சனைகள் உருவாக்குறதுக்காக இந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் அதையும் இந்த அரசு சமாளித்து அவங்க எல்லாரையும் தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இல்லை, அது சொன்னதுக்கு அப்புறம் தானே மறுபடியும் அந்த மீண்டும் அவங்களுடைய அந்த போராட்டம் மறுபடியும் நடந்தது. தலைமைச் செயலகம் பக்கத்தில் நடந்துச்சு இல்லையா? தொடர் போராட்டங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். தொடர் போராட்டங்களை நாங்களும் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுத்தது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதுக்கு உண்டான துறை அமைச்சர் நேரு அவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாகவே வந்து கலந்து அது பேசி அது ஓரளவுக்கு பிரச்சனையை தீர்த்து வைத்தார்கள். அதுக்கு பிறகு அவங்க திரும்பவும் அந்த பிரச்சனையை திரும்ப எடுக்கிறதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் அவங்களை தூண்டிவிட்டு அந்த பிரச்சனையை உருவாக்க பார்க்குறார்கள். ஆனால் பிரச்சனையை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க அவங்களால முடியல. அதனால தான் உண்மை அது சொன்னப்போனால் அது எதிர்க்கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் தான் இந்த பிரச்சனை நடந்தது. அதை விட இன்றைக்கி அந்த மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நேரடியாக தலையிட்டதுனால இன்றைக்கி பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமாக இருக்குது. பொதுவாக இப்போது திமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஓட்டளிக்கிறதுக்கான நிறைய காரணங்கள் இருந்துச்சு. ஏன்னா 10 வருட அதிமுகவுடைய ஆட்சி ஒரு காரணம். அதற்கடுத்ததாக ஜெயலலிதா அவர்கள் மறைவு, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரதுனால அவருக்கு நம்ம ஓட்டு போடலை, அதனால் அவரோடு தான் ஒரு 4 வருஷம் ஆட்சி செஞ்சார். அந்த மாதிரியான காரணங்கள், நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நிறைய வாக்குறுதிகளை திமுக கொடுத்துருந்தாங்க. இதில் எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு குழப்பமே இங்கே இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க, ஒரு பர்சன்டேஜ் சொல்கிறாங்க. அப்படின்போது இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் எழுது. என்னென்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்?
கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையில் நம்ம கொடுத்த வாக்குறுதிகளில் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி முதலமைச்சர் அவர் சட்டமன்றத்தில் தெளிவான அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. வாக்குறுதிகள் நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளில் 95% வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா சொன்ன வாக்குறுதிகள் மட்டும் இல்லை, சொல்லாத வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா நம்ம இலவச பேருந்து பயண திட்டம் மகளிருக்கான பஸ்ஸில் நம்ம சொல்லலை, ஆனால் செஞ்சுருக்கிறோம். இப்படி பல திட்டங்களை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் சொன்னது. ஆனால் நம்மளுக்கு நம்ம ஆட்சிக்கு வரும்போது நம்மளுக்கு இருந்த அந்த நிதி சுமையும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடந்த ஆட்சியில் எவ்வளோ நிதி சுமை இருந்தது, அந்த நிதி சுமையை தாண்டி நம்ம இன்றைக்கி இந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சில கோரிக்கைகள்லாம் சொன்ன கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துட்டுருக்கு. அதுவும் கண்டிப்பாக முதலமைச்சர் செஞ்சு கொடுத்துருவாங்க. இல்லை, இப்போது குறிப்பாக இப்போ எல்லாரும் எதிர்க்கட்சிகள் கையில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, கடந்த தேர்தலில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வு விலக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தாக நீட் தேர்வு வந்து விலக்கப்படும்ன்றது தான் கையெழுத்தாக போடுவோம்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அது நிறைவேற்ற முடியலை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே எல்லாருக்கும் தெரிந்துச்சு. ஆனால் மீண்டும் அதே மாதிரியான ஒரு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? நீட் இன்னும் இழக்கப்படலை, அதனால் அவங்களுக்கு எதிரான நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது இல்லையா நீட்டை பற்றி? நீட் விலக்குக்கு நம்ம மத்திய அரசு நம்மளுக்கு அந்த உண்டான பணிகளை நம்ம எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கோம். சட்டமன்றத்தில் அதுக்கு உண்டான தீர்மானங்கள்லாம் போட்டு நிறைவேற்றி அமைச்சிருக்கிறோம் நீட். ஆனால் மத்திய அரசு அதை செய்து தரவில்லை. ஆனால் நம்மளுக்கு முழு நம்பிக்கை நம்ம நடந்த சட்டமன்ற தேர்தல் நாங்கள் கொடுத்தது முழு நம்பிக்கை காரணம், விரைவில் ஆட்சி மாற்றம் வரும், மத்திய அரசில் நம்ம கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம அந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இருந்தாலும் அந்த நீட்டு தேர்வை விலக்குவதற்கான முயற்சிகளை தொடர்ந்து திமுக அரசு மீண்டு கொண்டு தான் வந்துகிறது. அதுக்காக 1 கோடி கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்கள் கையெழுத்தெல்லாம் வாங்கி கூட கொடுத்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கு உண்டான வேலைகளை ஜனாதிபதி எடுத்து கொடுத்து கூட அந்த வேலைகள் இன்னும் நிற்கப்பட்டிருக்குது. அதுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் நமக்கு எதிர்ப்பாக அந்த பணிகளை செஞ்சிட்டு இருக்கிறதுனால இப்போ நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த நீட்டு பிரச்சனையை நீட்டை ஒழிக்க வேண்டும்ன்றது நாங்கள் எங்களுடைய தொடர்பு. அந்த வாக்குறுதியை தெரியாமல் கொடுத்துட்டாங்களே? இல்லை தலைமையில் இல்லை நீட்டை முழுக்க 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 இந்த நீட்டை ஒழிப்பதற்கு உண்டான முயற்சிகளை சட்ட ரீதியாகவும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின் அடிப்படையிலும் நீட்டை ஒழிப்பதற்கு உண்டான வேலைகளை நாங்கள் செய்தோம். ஆனால் அதற்கு முட்டுக்கட்டையாக இன்றைக்கு பாஜக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை அதுதான். பாஜக அரசு எதுக்கு செவி சாய்க்காமல் முட்டுக்கட்டையாக இருக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி மட்டும் வெற்றி பெற்றிருந்தால், இன்றைக்கி தமிழகம் மட்டும் வெற்றி பெற்று மட்டும் புரியும். இந்தியா கூட்டணி முழுமையாக வெற்றி பெற்றிருந்தால் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையிலே சொன்னார், நீட்டை நாங்கள் தேவைப்படுகிற மாநிலத்துக்கு மட்டும் கொண்டு வருவோம்னு சொன்னார். அப்படி நாங்கள் அவரை சொல்ல வைத்து அந்த அளவுக்கு திமுக தயாராக இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆளுகிற பிஜேபி அரசு, இன்றைக்கி ஒன்றிய அரசு நம்மளுக்கு அந்த நீட் திட்டத்தினே நம்ம கொண்டு வர விடாமல் தடை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இது 2021 கொடுத்த வாக்குறுதி. நம்ம நாடாளுமன்ற தேர்தல் 2024 நடந்தது. அதை பேஸ் பண்ணி தான் அது கொடுக்கப்பட்டது வாக்குறுதி. அப்போது நம்ம ஆட்சி வரும். ஆமாம், அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம செயல்படுத்த முடியும்னா, ஒன்றிய அரசை எதிர்த்து நம்ம செயல்படுத்த முடியும்னா, ஒன்றிய அரசு நம்மளுடைய ஒன்றிய அரசாக இருந்தால் தான் நம்ம அதை செயல்படுத்த முடியும். அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம அந்த வாக்குறுதியெல்லாம் கொடுக்கறது. சில வாக்குறுதிகள்லாம் இப்போ ஏன் நீங்கள் சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் எதுக்கு 1-2 நிறைவேற்ற முடியும்னா, நிதிச்சுமை தான் காரணம். அதுக்கு நிதிச்சுமை தான். அது ஒன்றிய அரசுலேருந்து நமக்கு வர வேண்டிய நிதிகள்லாம் வராமல் போனதுனால தான் அந்த திட்டங்கள்லாம் 1, 2, 3 திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட்டிருந்தது. அது கூட இப்போ நிறைவேற்றக்குண்டான பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒன்றிய அரசு நம்மளுக்கு ஒத்துழைப்பே கொடுக்காததுனால தான் இந்த நீட் தேர்வு கூட நம்மளுக்கு இப்போது நிறுத்தப்பட்டிருக்குது தவிர அது பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த நீட் தேர்வினுடைய இன்னும் உயிர்ப்போடு தான் இருக்குது அதனுடைய திட்டங்கள். இன்னும் நம்ம அது அந்த கொள்கையை கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக அது பண்ணணும். இல்லை, வரும் இந்த 2026 தேர்தலுக்கும் அந்த மாதிரியான வாக்குறுதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு எதிர்பார்ப்புகள் பொதுவாகவே இருக்குது. அதை விட தாண்டி நீங்கள் இந்த வர தேர்தல் அறிக்கையை பாருங்கள். இன்னும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி தேவையான மக்களுக்கு தேவையான நிதிநிலை அறிக்கை தயாராகி கொண்டு இருக்குது. திமுகவினுடைய நிதிநிலை அறிக்கை தான் கதாநாயகனாக இருக்கும். கண்டிப்பாக அது நிதிநிலை அறிக்கை இந்த தேர்தல் 2026 தேர்தலுக்கு, அதாவது 2006 தேர்தல் மாதிரி 2026 நிதிநிலை அறிக்கை ஒரு வித்தியாசமான நிதிநிலை அறிக்கையாக இருக்கும். இல்லை, இந்த கல்வி கடன் ரத்துலாமே கூட பண்ணலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு, அதெல்லாமே கூட இப்போ மீண்டும் அதே மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை ஒரு 5 வருட ஆட்சியில் இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றது தான் பிரச்சனை. அது எதையும் எங்களால் கொடுக்க முடியுமோ அது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒன்றிய அரசினுடைய நிதி சுமை எங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கல்வி ஆண்டினுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட நிதி எல்லாமே சரி
எங்களால் கொடுக்க ஒரு சிலது கொடுக்க முடியல. கொடுக்க முடியாத காரணம் நம்மளுடைய ஆனால் அதையும் மீறி நம்ம நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டது அத்தனையும் செஞ்சுக்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கார் முதலமைச்சர். அது நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் 2021 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பும் மிக முக்கியமானதாக அந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்தது. இப்போ 2026க்கும் அதே தான் கோஷமா? பாஜக எதிர்ப்புன்றது தான் மிக முக்கிய பிரதானமாக இருக்குமா, இல்லை அதிமுக இல்லை அந்த எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்குமா? ஏன்னா பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக எதிர்ப்புன்றது எடுபடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது மாநிலங்களுக்குள்ளே நடக்கிறதுனால அந்த மாநிலத்துக்கான தேர்தல் தான் அது. இது எப்படி பார்க்கலாம்? 2026 தேர்தலுக்கான எதிர்ப்புன்றது பாஜகவை முன்னிலைப்படுத்தி இருக்குமா, இல்லை அதிமுகவை முன்னிலைப்படுத்தி இருக்குமா, இல்லை தாவேக்கா தான் நாங்கள் களத்தில் இருக்கோம், நீங்கள் தான் தீய சக்தி, நாங்கள் தான் தூய சக்தின்னு சொல்கிறாரு. அப்படின்னா யாரை பேஸ் பண்ணி இந்த எதிர்ப்புன்றது இருக்கும்? எங்களுடைய எதிர்ப்பு முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் நீட் தேர்வு, ஏன் கல்வி உதவித்தொகை ஏன் ரத்து செய்யவில்லை, இதெல்லாம் காரணம் ஒன்றிய அரசு. இன்றைக்கி 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி பேரை நீக்கிட்டாங்க. இதையெல்லாம் நாங்கள் எதிர்த்து தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசு எங்களை தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடைப்படுத்திருக்காங்க. இல்லை, பிஜேபின்ற ஒரு பேரை வச்சு திமுக தப்பிக்குதுன்ற ஒரு பேச்சும் அடிபட்டுன்றது உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிஜேபின்ற ஒரு கவசத்தை திமுக எடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு எது வந்தாலும் பிஜேபின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ற ஒரு கவசம் இருக்குன்னு சொல்லப்படுது. உண்மையை சொல்கிறோம், கவசம் இல்லை, இது உண்மை. இது பிஜேபி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்றது எல்லா மக்களுக்கும் நன்றாக தெரியும். அத்தனை ஊடகங்கள், அத்தனை யூடியூப் சேனல், அத்தனையுமே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு எவ்வளோ இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஒன்றிய அரசு என்னென்ன நம்மளுக்கு வஞ்சித்து இருக்கிறது. புயலுக்கு நம்ம காசு கொடுக்கல, மழைக்கு நம்மளுக்கு காசு கொடுக்கல, எதுக்குமே நம்மளுக்கு ஒன்றிய அரசு ஒத்துழைப்பு கொடுக்காது. அந்த ஒன்றிய அரசு இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை இதுக்கும் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னா அந்த அத்தனைக்கும் ஒன்றிய அரசு தான் காரணம். அதை நம்ம எதிர்த்து தான் போராடணும். இன்றைக்கி அதிமுகவை நம்ம எதிர்க்காமல் இல்லை, அதிமுகவும் எதிர்த்து அது அதிமுகவை எதிர்க்கிறதும் ஒன்று, பிஜேபி எதிர்க்கிறதும் ஒன்று. இன்றைக்கி அதுதான் சேர்த்து தான் நாங்கள் கம்பைண்டாக தான் சொல்கிறோம். கூட்டணின்றதுனால ஆமாம், இல்லை கூட்டணி இல்லை. இது கடந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு பிறகு, இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு, எடப்பாடி தலைமையில் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இன்றைய வரையும் அதிமுக இயக்கி கொண்டிருக்கிறது பாஜக தான். அதனால தான் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம். பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அதிமுகவை எதிர்க்கிறது ரெண்டும் ஒன்று தான். இல்லை, ஈஸியாக இருக்கா பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறது திமுகவுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கா? ஏன்னா அதிமுகன்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகளை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது, பாஜகனா இயல்பாக மக்கள்கிட்ட அது எதிர்ப்பு இருக்குது, அதை வச்சு நம்ம ஓட்டு வாங்கிடலாம், பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தான் முன்னிலை வைக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்துகிறாங்களா, கூர்மைப்படுத்த பார்க்குறாங்களா? எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிர் பாஜக. எங்களுடைய கொள்கைக்கு நேர் எதிர், தமிழகத்துக்கு நேர் எதிரான ஒரு கொள்கை கொண்ட ஒரு இயக்கம் பாஜக. அதை நேரடியாக எதிர்க்கிறதுல முதன்மையாக இருக்கிறது எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான். எத்தனை இடி வந்தாலும் சரி, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தாலும், எது வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிற ஒரே தலைவர் இன்றைக்கி இந்தியாவிலே முதலாக இருக்கிறது ஒரு நம்மளுடைய தலைவர். இல்லை, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆமாம், இந்த தேர்தலுக்கு அது எடுபடுமா, அந்த விஷயம் எடுபடுமா, ஒன்றிய அரசை எதிர்க்கிறதுன்றது தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, ஒன்றிய அரசு எதிர்க்கிறன்றதுக்காக, ஒன்றிய அரசு நம்மளுக்கு செய்திருக்கிற துரோகத்தை எடுத்து சொல்லணும் இல்லையா? நம்மளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி எடுத்து சொல்லணுமா இல்லையா? அதெல்லாம் சொன்னால் தானே நம்ம மக்களுக்கு தெரியும். அது அதிமுக அந்த இடத்துல அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது அதிமுகவும் சேர்த்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம். இன்றைக்கி களத்தில் அதிமுக தான் எங்களுக்கு எதிரி, அதிமுகவும் சேர்த்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம். எங்களுக்கு பிஜேபி எதிரி கிடையாது. ஆனால் அந்த கொள்கையை தாங்கி வர அதிமுகவும் சேர்த்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம், எடப்பாடியும் சேர்த்து தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னா ஒன்றிய அரசனுடைய திமுக எதிர்க்குதான்றதுல ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சொன்னா அதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை. இல்லை, அது எதுக்காக சொல்கிறாருன்னா, அவர் அவருடைய பாணியில் பதில் சொல்கிறார். எதுக்காக இருக்கிறாருன்னா, அவர் அடிமையாக இருக்கிறதுனால, பாஜகவுக்கு அடிமையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் அவரை எதிர்க்கிறது புண்ணியம் இல்லை, பாஜக எதிர்க்கிறது நேரடியாக பாஜக எதிர்க்கிறோம். நீங்கள் சுற்றி சுற்றி கேட்குற கேள்வி என்னென்னா, அதிமுக இன்றைக்கி பாஜகவினுடைய அடிமையாக இருக்குது எடப்பாடி. அதனால தான் நாங்கள் நேரடியாக பாஜகவை எதிர்க்கிறோம். அப்போ என்னும்போது இன்னும் மக்களுக்கு தெளிவாக புரியும், இது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தடைப்படுறது யார், அதிமுகவும் பாஜகவும் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கு தடையாக இருக்காங்க. அதுதான் எங்களுடைய நேரடியான தாக்குதல். இதில் இன்னொரு பக்கம் கடந்த தேர்தலை விட மிக முக்கியமான சுவாரஸ்யமாக ஆக்க போகிறதே விஜய் அவர்கள் தான், தாவேக்கா தான் அப்படின்றது இந்த 2026 களத்தை சூடாக்குறதே விஜய் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிங்கும்போது திமுக எப்படி பார்க்குது விஜயை,
என்ன மாதிரியான, ஏன்னா நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அவருக்கு நிறைய வாக்குகள் வரும், சிறுபான்மை ஓட்டுகள் கூட வந்து விஜய் அவர்களுக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குலாம் சொல்லப்படும் போது திமுக எப்படி அணுகப் போகுது? ஏன்னா தீய சக்தி தூய சக்தின்னு பேச ஆரம்பிச்சிருக்கா. நிறைய சர்வேக்கள்ல அவருக்கு நிறைய வாக்குகள் வரும்னு சொல்லப்படுது. நீங்களும் அடிக்கடி மீடியாக்கள் எல்லாம் பார்க்கறதுலையும், நீங்கள் யூடியூப் சேனல் நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கும் தெரியும். நிறைய இடங்கள்ல அவர் வந்து முன்னிலை வகிக்கிறார், இல்லை 2ஆம் இடம் வகிக்கிறார். அதிமுக இடத்தை நிரப்புவார்கள்லாம் சொல்லப்படுது இல்லையா? எப்படி பார்க்குறீங்க விஜயோட அடக்கத்தை? எப்படி பார்க்குறீங்க இந்த தடவை? எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க களம்? திமுக வெர்சஸ் தாவேகான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், 2 இயக்கம் தான். இன்றைக்கும் அதுதான் களத்தில் இருக்குது. சேர்த்துக்கவே கூடாது முடிவு பண்ணிட்டீங்களா தாவேகா? சேர்த்துக்க கூடாதுன்னு இல்லை, இன்னைக்கு தாவேகா நிரூபிக்கப்படாத ஒரு இயக்கம் சார். 4 முனை போட்டி சார் இந்த தடவை. நீங்கள் வந்து கடந்த 2021 தேர்தல் மாதிரியே நீங்கள் வந்து சொல்லக்கூடாது திமுக வெர்சஸ் அதிமுகன்னு. இப்போ வந்து தாவேகான்னு ஒரு பிளேயர் இருக்காரு, சீமானும் வழக்கம் போல தனியாக நிற்கிறாருன்னா 4 முனை போட்டி இல்லையா? 4 முனை போட்டியில் திமுகவுக்கு டஃப்பே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி 4 முனை போட்டியாக வந்தாலும் சரி, அவர்கள் விஜய் பக்கம் இன்றைக்கி கருத்து கணிப்புகள்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் தான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க விஜய்க்கு இவ்வளோ வாக்குகள் இருக்குது. இன்னும் நாங்கள் களத்துக்குள்ளே இறங்கலை, இன்னும் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோலாம் மக்கள்லாம் ரொம்ப இது கிடையாது, கவர்ச்சியை நம்பிலாம் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த இயக்கம், இந்த ரெண்டு இயக்கமும் தமிழகத்துக்கு என்ன வளர்ச்சியை கொடுத்துருக்குறோன்னு உங்களுக்கே தெரியும். 50 ஆண்டு காலமாக இந்த தமிழகம் நம்பர் 1 மாநிலமாக திகழ்ந்து வர்றதுக்கு திராவிட கட்சிகள் நாங்கள் பண்ண அந்த உழைப்பு தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் போன்றவர்கள் பின்னால் வருகிறார்கள் என்று சொன்னாலும் அவங்களுக்கு உண்டான அந்த இளைஞர்கள், அந்த ரசிகர் கூட்டமே தவிர நீங்கள் சொல்கிற மாதிரி பக்குவப்படுத்தப்பட்ட அரசியல் இயக்கமானவர்கள் அல்ல. அதனால் அவங்களுக்கு வாக்குகள்ன்றது அவங்க ரசிகர் வாக்குகள் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அது கூட ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் தான் கிடைக்கும். நீங்கள் எஸ்டிமேட் பண்ணுற மாதிரி அவர் 2ஆம் இடம் வருவார், முதலிடம் வருவாருன்றதெல்லாம் மக்களுக்கு கொடுப்பாங்க தீர்ப்பு. 2026 நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதிமுக விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை நீங்கள். அப்படி இல்லை, அதிமுக இல்லை, எங்களுக்கு எதிரி யாருன்னா அதிமுக தான். எங்களுக்கு எதிரி அதிமுக தான். ஏன்னா நாங்கள் அப்படி தான் போராடி வளர்ந்துருக்குறோம். அந்த மாதிரி 2 இயக்கமும் வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி அதிமுக பாஜகவினுடைய பாஜகவில் இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த கேள்விகள்லாம் நிறைய பேருக்கு வருது. ஏன்னா விஜய் 2வது வந்து பாஜகவோட போனதுனால அதிமுக இல்லை, அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதிமுக இடத்திற்கு விஜய் நகர்கிறார், அதிமுக வாக்குகளை கவர்கிறார், செங்கோட்டையன் மாதிரியான ஒரு நபர் போய் விஜய் அவர்களோட சேர்றாங்க. ஓபிஎஸ் டிடிவிக்கெல்லாம் இப்போ ஆப்ஷன் இல்லை, ஒன்று திமுக போகணும், அப்படி இல்லைன்னா தாவேகா போகணும். அப்படின்னும் போது தாவேகா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்லி அவங்களுடைய நிர்வாகிகள்லாம் சொல்கிறதாக வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது தொடர்ந்து செய்திகள் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு அது சம்மந்தமாக நீங்கள் சொல்கிற மாதிரி தாவேகாவுக்குன்னு ஒரு தனியாக ஒரு எந்த விதமான ஒரு வாக்கு வங்கி கிடையாது. தாவேகாவுக்குன்னு இது வரைக்கும் தேர்தலில் போட்டியிடாத ஒரு இயக்கம். அதை நம்பி எந்த இயக்கமும் போய் சேர மாட்டாங்க. இது எப்போ யாருமே கூட்டணி வைக்க மாட்டாங்க, யாரும் போக மாட்டாங்க, வரமாட்டாங்க. அது என்னுடைய கணிப்பு வரமாட்டாங்க. திமுக வருவாங்களா? அது வந்து அது என்னுடைய கணிப்பு. அதையும் மீறி அவர் இயக்கம் போய் சேர்ந்தாலும் அது எடப்பாடி பழி வாங்குவதற்காக போய் சேருவாங்கன்னு அர்த்தம். எடப்பாடி பழனிசாமி பழி வாங்குவதற்காக போய் சேருவாங்க. விஜய் அவர்கள் ஜெயிக்கணும்னு அவசியம் அப்படி எடப்பாடி பழனிசாமி பழி வாங்க நடந்துச்சுன்னா, ஆமா, அப்படி ஒன்று ஓபிஎஸும் டிடிவி அவர்களும் போறாங்கன்னா அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தாக்கம்ன்றது வந்து மக்கள் அந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்கிற மக்கள், அந்த அளவுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி விஜய்க்காக மக்கள் இவ்வளோ தூரம்லாம் இறங்கி வந்து வாக்கு அளிக்க மாட்டாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். அவர் சொல்கிற மாதிரியே இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஓட்டு போட மாட்டாங்கன்னு. இல்லை மக்களுக்கு தெரியுங்க, இன்றைக்கி களப்பணி ஆற்றும் போது மக்களுக்கு தெரியுங்க. அது இன்றைக்கி சில ரசிகர்களுக்கு அவங்களுக்கு வந்து தன்னுடைய தலைவரை, நம்மளுடைய நடிகரை நம்ம பார்க்கும்போது அவங்க ரசிகர்கள் அந்த இதில் சொல்கிறாங்களே தவிர, களப்பணியில், மக்கள் பணியில் நாங்கள் நேரடியாக செல்கிறோம். நாங்களாம் தினமும் ஒரு ஏரியாவில் போகிறோம், மக்களை பார்க்குறோம், சந்திக்கிறோம், அவங்க தேவையான கோரிக்கைகளை செஞ்சு கொடுக்குறோம். அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு எது தேவையோ அதை செஞ்சு கொடுக்குற ஒரு அரசு இன்றைக்கி திமுக அரசாக இருக்குது. அதனால் மக்கள் இருக்கும். ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு மீடியா விளம்பரத்தில் அவர் போனார்னா விளம்பரத்துக்காக நிறைய மக்கள் கூடுறதை காட்டுறீங்க, அதுதான் உங்களுக்கு தெரியுதே தவிர களப்பணியில் பார்க்கும்போது அவங்களுடைய இன்னும் அவங்க நிறைய செய்ய வேண்டியது இருக்குது, நிறைய தாண்டி வர வேண்டியது நிறைய இருக்குது. ஓகே, கூட்டணி பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு பலமான கூட்டணியை தொடர்ந்து கட்டமைச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் வெற்றியோடு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் போது இந்த 2026 தேர்தல் இந்த கூட்டணி அப்படின்றது மேலும் சில கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
தேமுதிகவும் அவங்களுடைய நிலைப்பாடை இது வரைக்கும் சொல்லலை. இங்கே செய்திகளில் வரக்கூடிய செய்தி அதிமுகவில் அவங்களுக்கு 6 தொகுதின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்றைய தினம் பிரேமலதா அவர்களும் அதை வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கூட்டணி மேலும் சில கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னதன் பின்னணி என்னவா இருக்கு, யார் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு. இன்னைக்கு அரசியல் நிலவரம் எல்லாருக்குமே தெரியுது. இல்லை, காங்கிரஸ் ஏதோ தாவேக்கா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு சேர்த்தே சொல்லிடுங்க. இப்போ இல்லை, நீங்கள் சொன்னது பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பலம் இல்லாத கூட்டணி. அதனால் அந்த கூட்டணியில் போய் சேர்றதுக்கு தயங்கிட்டு இருக்கவங்கெல்லாம் திமுக பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாம் சொல்கிறாங்க. தேமுதிக வருவாங்க, ஓபிஎஸ் வருவார், டிடிவி வருவார், தினமும் ஒரு செய்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், பாமக இது தினமும் ஒரு செய்திகள் தொலைக்காட்சியிலையும் பார்க்குறோம், யூடியூப்லேயும் பார்க்குறோம். தினமும் செய்திகள்லாம் வந்து இது குறித்து எங்களுடைய தலைவர் கண்டிப்பாக அதுக்கு உண்டான முடிவு அவர் எடுப்பார். இடம் இருக்கா? என்னுடைய கேள்வி, உங்கள் கூட்டணிக்கு வர்றது விஷயம் இல்லை, உங்கள் கூட்டணிக்கு வந்தால் இடம் இருக்கான்றது தான் கேள்வி. அது தலைவர் முடிவு எடுக்க வேண்டியது. இடம் இருக்கா இல்லையான்றது தலைவர் தான் முடிவு எடுக்க வேண்டியது. கலைஞர் அவர்கள் நெஞ்சில் நிறைய இடம் இருக்கு, மனசுல நிறைய இடம் இல்லை, அது அந்த மாதிரி கேட்குறேன். அது வந்து இடம் இல்லாதனால அது அப்போ சொன்னது. ஓகே, கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள் அதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுவாங்க. கூட்டணி விஷயம் அவங்க தான் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அது வாய்ப்புகள் இருந்ததுன்னா பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, கண்டிப்பாக சார். இன்னும் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தீங்க. மகிழ்ச்சி. தேங்க்யூ.